Let us start with the company law and secretarial practice under Unit 10, Chapter 26 of 12th textbook. This I have dealt the company law, that is different forms of organization. Company is a different form of organization. That's a beautiful form of organization. That's we 11th standard. So I request you to go through that unit, that is unit number 6 of 11th standard textbook. You can refer those videos. So that's a continuation. Like, what is a company, what are the different forms of business are available, and company advantages and disadvantages and different types of company and what do you mean by prospectors, MON and AON and this is 11th standard discuss. So we are just going to go with a small intro and we'll directly go with the secretarial practice. Secretarial practice is not which gives an introduction of the company. It goes in detailed management of the company. So, எப்படி administration work இருக்கு, எப்படி directors பத்தி நம்ம நிறைய பாப்போம். So, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். And here we have to know, the introduction here is, we have to know before Companies Act. And இந்த மாதிரியான கம்பெனி நம்ம இந்தியால recent years தான் ஒரு 200 years தான் இருக்கும். 200 அதிகமான years, 100+ years தான் ஒரிஜினலா சொல்ல போனா. அதுக்கு முன்னாடி ஆக்ட் மாதிரியெல்லாம் இல்ல. We did not have something called as act and all. So வேற மாதிரி ஃபார்ம் தான் இருந்தது. லைக் பாட்டா சிஸ்டம், நீங்கள் கம்பெனியெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி கை மேலே டவல் போட்டுட்டு பிஸ்னஸ் பேசுவாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? லைக் யூ மைட் ஹவ் நோன் அபவுட் திஸ். ப்ராபப்ளி ஏதாவது ஆர்டிகல்ஸ் அதில் படிச்சிருந்துருக்கலாம், இல்லைனா காமர்ஸில் நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு நோயிங் தான். பட் ஒரிஜினலாக இந்த மாதிரி ஒரு ஆக்ட் வரதுக்கு மெயின் ரீசன் யார் நம்மளுக்கு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே பிரிட்டிஷ் லா தான். தட் இஸ் இங்கிலாந்து லான்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க 1947 வரைக்கும். அதுக்கு பிறகு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு நம்மளுக்கு டேரெக்டாக இண்டிபெண்டன்ட் இந்தியா, டெமோக்ராட்டிக் இந்தியான்னு வந்தது. ஸோ வி ஹேட் அ ஓன் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் லா தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பிரிட்டிஷ் லாவோட பேஸ் தான் நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட். ஓகே, ஸோ இது புதுசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஆக்டாக பார்த்தா புதுசுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் அர்த்தசாஸ்திரா டேஸ்லேயே இருந்திருக்கு. ஸோ இஃப் யூ கோ ஃபார் ஹிஸ்ட்ரி, சோஷியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரா டேஸ்லேயே இந்த காமன் சீல் யூஸ் பண்ணாங்க, இந்த ராஜமுத்திரைன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் டூரிங் த 4th century BC, பிஃபோர் கிரைஸ்ட். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 2400 years before. This has revamped because of the business dynamics. Yes, business is not static, right? Business change ஆயிட்டே இருக்கும். It's dynamic nature. இன்னைக்கு ஒரு மாதிரி business பண்ணிட்டு இருந்தாங்க, அது வேற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு 20 years back போய் பண்ணீங்கன்னா business வேற மாதிரி நடந்துட்டு இருந்தது. இப்போ எல்லாமே ஆன்லைன். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாமே உங்களால பண்ண முடியுது. So business is dynamic in nature. அப்போ dynamic changes ஆக it's not static. It's changes ஆக நம்ம அதுக்கேற்ற மாதிரி நியூ laws and new technologies எல்லாம் கொண்டு வர வேண்டியதா அது. So it has taken a revamp like. And company form of business நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். characteristics of company, features of company. So company form of business it has a distinct advantage that it has a perpetual succession. Hope you remember we are discussing in the 11th standard videos. Perpetual succession it has a long living. தெரியும் இல்லையா? Likewise limited liability, அது ஒரு beautiful advantage இல்லையா company's point of view. So you just need to know about this, right? Then how our act came in India. அப்போ நம்மளுக்கு லான்னு ஒன்று இருந்தது இல்லையா? அப்போ எப்போ இந்த லா வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ. மர்ச்சன்ட் கில்ட்ஸ் விச் இஸ் த பிஸ்னஸ் அசோசியேஷன், மர்ச்சன்ட் அசோசியேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி பிஸ்னஸ் அசோசியேஷன் இங்கிலாண்டில் இருந்தது. அங்கே இருந்த ராயல் சார்ட்டர் தே ஃபவுண்ட் திஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வி நோ திஸ் அ சார்ட்டர்ட் கம்பெனி. சார்ட்டர்ட் கம்பெனினா கிங் குயின் இருந்து கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க, கம்பெனியை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது மொனார்கி ரூல் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் வில் கால் இட் இஸ் சார்ட்டர்ட் கம்பெனி. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இது 1600 ப்ராப்ளி இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் 27th July 1674. 1674 இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இங்கிலாண்டில் ஒரு ஆல்மோஸ்ட் 200 years பிறகு, that is 1844 they went for defining an act which is called as Joint Stock Companies Act. That is, anybody can come inside the business for investing and bringing shares, that is buying shares. ஸோ இதுதான் நம்மளுக்கு பேஸாக இருந்தது. தட் இஸ் கம்பெனி லா இந்தியாவில் எமர்ஜ் ஆகிறதுக்கு, தட் இஸ் ஆக்டாக எமர்ஜ் ஆகிறதுக்கு திஸ் வாஸ் வித்தின் த பேஸ். அண்ட் 1850 வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் நம்ம இந்தியா அப்போது இண்டிபெண்டன்ஸ் வாங்கலை. ஸோ 1947க்கு பிறகு 1956 ஆக்ட் வந்தது இல்லையா? அதுதான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணோம். ஸோ இந்த ஆக்ட் முதல்ல இந்த மாதிரி கொண்டு வரலான்னு பேசுனது 1850.
அதுக்கு பிறகு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆக்ட் லிமிடெட் லயபிலிட்டியை பேஸ் பண்ணி இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து இயர் 1857. 1850ல் ஒரு பேஸ் மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்போ 1857ல் ஒரு ஆக்ட் மாதிரி வந்தது. இது வந்து மேக்ஸிமம் வந்து லிமிடெட் லயபிலிட்டிக்காக இருந்தது. ஓகே, லிமிடெட் லயபிலிட்டிக்காக இருந்தது. அண்ட் அதுக்கு பிறகு 1913ல் வி காட் த கம்பெனிஸ் ஆக்ட். 1913 வி காட் த கம்பெனிஸ் ஆக்ட். அதுக்கு பிறகு ரொம்ப வருஷம் இருந்ததானா, ரொம்ப வருஷம் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1913க்கு பிறகு வி காட் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. அதுக்கு பிறகு வி ஹேட் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் 1950. அதுக்கு பிறகு நம்ம இந்தியன் கல்ச்சர், பிகாஸ் நம்மளோட இந்தியாவோட கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, செக்யூலர் கண்ட்ரி, ஃப்ரெட்டர்னிட்டி. இதெல்லாம் ஃப்ரெட்டர்னிட்டினா இந்த பிரதர்லிவுட். வி சே ரைட், ஆல் பிரதர்ஸ் ஆர் மை இந்தியன்ஸ் அண்ட் ஆல் இந்தியன்ஸ் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். அப்போது இந்தியன்ஸை வந்து நம்ம அங்கே இருக்கிற நம்மளை சுற்றி வித்தவுட் பேஸ் ஆன் த ரிலிஜன் எல்லாரும் நம்ம யாராக பார்க்க வேணும்னா அக்கா தங்கச்சியாக பார்க்குறாமா சொல்லியிருக்காங்க. பிரதர்லிவுடோட பார்க்கணும். அண்ட் செக்யூலர் கண்ட்ரி என்னன்னா டிஃப்ரெண்ட் ரிலிஜன் இருந்தாலும் வி ஹேவ் த காமன் ஆங்கிள் of seeing all the people. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ரிலிஜன் பேஸ் பட் நாட் ரிலிஜன் பேஸ். அந்த மாதிரி நிறைய கல்ச்சர் வெரைட்டி இருக்கிறனால 1950க்கு பிறகு, தட் இஸ் ஆஃப்டர் த கான்ஸ்டியூஷன், வி வாண்ட் டு ஹாவ் அ செப்பரேட் ஆக்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இந்தியன் கல்ச்சர் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ 1956 ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. ரைட், ஸோ வில் கோ வித் ரெஸ்பெக்ட் டு 1956 ஆக்ட். இப்போ 1956 ஆக்ட் இல்லை, 1913ல் ஆக்ட் கொண்டு வராங்க. ஓகே, தென் 1913ல் ஃபர்ஸ்ட் ஆக்ட். அதுக்கு முன்னாடி இருந்தது பேஸு, பட் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு இந்த நேமோட வந்து 1913. அதுக்கு பிறகு 1956 ஆக்ட் சூன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, இந்த ஆக்ட் ரொம்ப வருஷம் வந்தது. அதுக்கு பிறகு தான் 2013 ஆக்ட். ஓகே, 2013 ஆக்ட். ஸோ லெட் மீ கோ ஃபார் 1956 ஆக்ட். ஃபர்ஸ்ட் வந்தது 1st April 1956. ஓகே, இந்த டேட்டே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபுல் டே மாதிரி இருக்கு இல்லையா? 1st April வந்து ஏப்ரல் ஃபுல் டே மட்டும் இல்லை, ஃபினான்ஷியல் இயரோட ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்டிங். யூனோ த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1st April and ends on 31st March of next year. Okay, 31st March of next year. அப்போ 1st Aprilங்கிறது ஏப்ரல் ஃபுல் டே மட்டும் நினைக்காதீங்க. 1st April has many meaning and respect to financial year பார்த்தீங்கன்னா 1st April plays a very important role. 1st April வருதுன்னா March 31st எல்லா அக்கௌண்ட்ஸும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ 1st April 1956ல we got this new act, Companies Act. This is after independence, right? இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்தது. பிகாஸ் வி ஆர் காலிங் திஸ் அஸ் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. இப்போ நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கம்பெனிக்குள்ளே வரும்போது வி நீட் டு கிவ் தம் ஹோப், ரைட்? வி நீட் டு கிவ் தம் ட்ரஸ்ட். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து பணம் வாங்கிட்டு ஓடி போயிடக்கூடாது இல்லையா? ஸோ ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் இருக்கணும் யாருக்கு? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஏன்னா அவங்க தானே பணம் போட போகிறாங்க. ஸோ வி நீட் டு ஹேவ் ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் ஓவர் த ஷேர் ஹோல்டர்ஸ். அண்ட் த ஷேர் ஹோல்டர்ஸ் ரைட்ஸ் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரிசர்வ்டு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்குன்னு தனியாக ரைட்ஸ் கொடுக்கணும். யூ கேனாட் என்ஜாய் யுவர் ஓன் ரைட்ஸ். அவங்களுக்குன்னு பர்டிகுலர் ரைட்ஸ் இருக்கு இல்லையா? லெட் தெம் என்ஜாய் தர் ஓன் ரைட்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு சில பர்டிகுலர் ரைட்ஸை ப்ரொவைட் பண்ணுங்கிறது தான் ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் பண்ணணும். நாட் ஓன்லி ப்ரொடெக்ஷன், இட் ஹேஸ் டு பி ப்ரிசர்வ்டு. அண்ட் நிறைய ஆக்டிவிட்டிஸ் கேரி ஓவர் பண்ண போகுது. அண்ட் கம்பெனிங்கிறப்போ இட் வில் கோ வித் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், வில் கோ வித் லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது இட் ஹேஸ் டு ஹேவ் சம் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல். ஸோ டிராஸ்டிக் கண்ட்ரோல் தேவைப்பட்டுச்சு. அண்ட் நிறைய ரெகுலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் பற்றி பார்க்கும்போது டெஃபினட்டாக ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் பற்றி பேசணும். AGM இஸ் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஸோ வி கால் திஸ் இஸ் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், விச் மீன்ஸ் தட் every year இந்த March 31st ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச பிறகு 6 months, within 6 months, that is 30th September. ஸோ 6 months இல்லையா? 30th Septemberக்குள்ளே ஒரு AGM கண்டக்ட் பண்ணி ஆகணும். அந்த AGMல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபுல் பவர்ஸ் இருக்கும். தே ஹேவ் த ரைட் டு அட்டெண்ட் த AGM. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரே இடம் வந்து AGMனு சொல்லலாம். அண்ட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. இட் ஹேஸ் டு கிவ் சம் டெவலப்மெண்ட் டு த சொசைட்டி அண்ட் ஆல்சோ டு த சோஷியல் வெல்ஃபேர். பணம் வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸில் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் வந்து சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் சொன்னோம். அந்த மாதிரி கேஸில் வந்து சொசைட்டிக்கு சோஷியல் வெல்ஃபேருக்கு இந்த பணம் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக போகணும். தட்ஸ் வாட் தே மீன் ஹியர். ஸோ இது வந்து ஃபோக்கஸ் வந்து 1956 இருந்தது. பட் 1956 ஆக்ட் வந்து சூன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1956 ஆக்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம 21st centuryயில் இருக்கோம். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வர என்ன ஆச்சுன்னா இந்த ஆக்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப என்ன ஓல்டு ஆக்ட் மாதிரி சென்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் மேஜர் சேஞ்சஸ் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2006 to 2009 வந்து எக்கச்சக்கமான மேஜர் சேஞ்சஸ் வந்தது. ஸோ நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ், நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வராங்க. தட் இஸ் பிட்வீன் 2006 to 2009. முன்னாடி இட் வாஸ் லைக் கம்பெனி லா போர்டு. ஏதாவது கேஸ் எல்லாம் ஏதாவது டிஸ்பியூட் எல்லாம் வருதுன்னா யார்கிட்ட போவாங்கன்னா கம்பெனி லா போர்டு கிட்ட போவாங்க.
ஓகே, ஏதாவது கம்பெனி ரிலேட்டட் கேசஸ் வந்து கம்பெனி லா போர்ட் கிட்ட போவாங்க. இந்த மாதிரி கம்பெனி லா போர்டுங்கிறது இனிமேல் வேண்டாம். வில் ஹாவ் அ காமன் ஒன் கால்ட் அஸ் NCLT, நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல். நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல். எப்போவுமே போர்டுங்கிற வேர்ட் கம்பேர் பண்ணும்போதும் ட்ரிபியூனலுங்கிற வேர்ட் கம்பேர் பண்ணும்போது ட்ரிபியூனல் ஹேஸ் அ வெரி ஸ்ட்ராங்கர் மீனிங். அப்போ ட்ரிபியூனலுங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இட்ஸ் நேஷ்னல் வைடாக இருக்கனால நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல், எஸ்பெஷலி ரிலேட்டிங் டு கம்பெனி லா கேசஸ் மட்டும்தான். அண்ட் ஏதாவது கம்பெனிஸ் வந்து சிக் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். வி கால் இட் அஸ் சிக் கம்பெனிஸ். அது என்ன சிக் கம்பெனிஸ் தான், அவங்களால வந்து அவங்க டெட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் வைண்ட் அப் பண்ணுற ஸ்டேஜுக்கே வந்துடுவாங்க. நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுறாங்க, எங்களால் ரன் பண்ண முடியலங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்கும் அந்த மாதிரி கம்பெனி. அந்த மாதிரி கம்பெனி வந்து என்ன சொல்லுவோம்னா சிக் கம்பெனிஸ் சொல்லுவோம். ஓகே, இதோட ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கா ஆக்ட்னு இருந்தது முன்னாடி. ஓகே, சிக்கா ஆக்ட், சிக் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் ஆக்ட்ன்ட்டு, சிக் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் ஆக்ட்ன்ட்டு. ஸோ ஐ ரைட் இட் ஹியர், சிக் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ். சிக் கம்பெனிஸ்க்கு அது அவங்களுக்காக இருந்த ஆக்ட். அதில் வந்து ஒரு போர்டு which is called as BIFR, Board for Financial, one second, BIFR is Board for Industrial and Financial Reconstruction. Board for Industrial and Financial Reconstruction. ஓகே, இந்த சிக் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இவங்களால வந்து வேலையே பண்ண முடியாது, ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது இந்த போர்டு கிட்ட போய் ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு என்ன கம்பெனியை ரன் பண்ண முடியாதுங்கிறீங்களா, அவ்வளோ டெத்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, ஒரு 3 வருஷம் டைம் தரும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. எப்பயாவது நம்ம வந்து ஓவர் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டவங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போய் போடுவாங்க. என்னென்னா தேல் கிவ் சம் பீரியட் டைம், கொஞ்சம் மென்டலாக ஸ்ட்ராங் ஆக்குவாங்க, கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் ஆக்குவாங்க, இந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளியில் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கும் சிக்கா ஆக்டில் கவரான கம்பெனிஸ் வந்துட்டு ரொம்ப சிக்கான பிறகு க்ளோஸ் பண்ணிடல, ஆல்மோஸ்ட் எண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பர்பெச்சுவல் சக்ஸஷனுங்கிறது எல்லா கம்பெனிஸ்க்கும் இருக்குமானா ஒரு பார்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இட் வில் டை. ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்து we had to go very particularly with respect to BIFR, which is this board will take care of the reconstruction, which means that இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் சார், எங்ககிட்ட பணமே இல்லைன்னு சொல்கிறோம் சார். அப்போ எப்படி இருக்கிற பணத்தை வச்சு சொல்கிறீங்க? அப்போ பணமே இல்லையா, 3 வருஷம் நீங்கள் லோனை கட்டாதீங்க. இப்போ லோனை கட்டினா வட்டி மேலே வட்டி வருமே, லோனை கட்டாதீங்க, நீங்கள் அங்கே பார்த்துக்குறோம் சார். 3 வருஷம் ஆனாலும் 10 கோடி ரூபாய் லோன் எப்படி சார் கட்டுறது? 10 கோடி ரூபாயில் லோன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகே, 10 கோடி ரூபாய் லோன் எப்படி சார் கட்டுறது? 10 கோடி வேண்டாம், நான் கிரெடிட்டர்ஸ் கிட்ட பேசுகிறேன், கடன் கொடுத்தமான்ல அவங்ககிட்ட நான் பேசுகிறேன், அவங்ககிட்ட பேசி 5 கோடி ரூபாய் சரி பண்ணி தரேன், உன்னால் கட்ட முடியுமா? 5 கோடி ரூபாய் பண்ண முடியும் சார், ஆனால் ஒரு 3 வருஷம் டைம் வேணும், சரி நீ எடுத்துக்கோ. அந்த மாதிரி பேசி சுமூகமாக முடிக்கிறது தான் இந்த BIFRோட வேலை, இந்த போர்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். பேர் பாருங்கள், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, எல்லாமே சுமூகமாக முடிச்சு தரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல இப்போது இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்போது பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு இல்லை, ஒரு 3 வருஷம் பிறகு பார்த்துக்கலான்னு வரும்போது பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனி வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக மாறிடும். அதுக்கு பிறகு 3 வருஷம் டைம் கிட்டது வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து 2 வருஷம்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஐம் ஜஸ்ட் கிவிங் தன் ஃபிகர் அஸ் 3 years. 3 yearsல சம் கம்பெனிஸ் வந்து 15 years 20 years கூட கேட்பாங்க. பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருப்பாங்களா, எங்களுக்கு 20 years டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 20 years கழிச்சு நாங்கள் கொடுத்துருவோம், இல்லை முன்னாடியே முடிஞ்சால் முன்னாடியே கொடுத்துருவோம். அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி சிக்கா ஆக்டில் இந்த மாதிரியான சிக் கம்பெனிஸ் were taken care by this board of industrial and financial reconstruction. அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டான்னா, வேண்டாம் இந்த ஆக்டே வேண்டான்னு விட்டாங்க. சிக் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் ஆக்டே வேண்டான்ட்டு சிக் இண்டஸ்ட்ரியல் ரிப்பீல் ஆக்ட்னு கொண்டு வந்துட்டாங்க. which means that here after revival, இது வந்து ரிவைவல் தானே, திரும்ப கொண்டு வரதுல அந்த கம்பெனியை வெளியில். ஸோ ரிவைவல் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் இஸ் ட்ரஸ்டட் டு NCLT. அதுதான் இங்கே இருக்குது. Rehabilitation will be done by the National Company Law Tribunal and no far, and so as of now there is no role to play with BIFR, right? So இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மேஜர் சேஞ்சஸ் வந்து எப்போ நடக்குதுன்னா 2006 to 2009 நடக்குது. அண்ட் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி செம்ம ஸ்பீடாக டெவலப் ஆகுது. லைக் வி ஹாவ் செப்பரேட் ஆக்ட் ஃபார் டெக்னாலஜி ஆல்சோ, IT ஆக்ட்னு சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். ஓகே, 2000 வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. ஆக்சுவலாக அந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டரில் போய் ப்ரௌஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் என்டர் ஆக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து நீங்கள்
ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு ஏதாவது இங்கே ப்ரௌஸ் பண்ணோன்னா யூ பி ஆஸ்ட் டு ப்ரொடியூஸ் ஐடி கார்ட்ஸ். ஓகே, ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்ட்ஸ், காலேஜ் பசங்களாக இருந்தால் காலேஜ் ஐடி கார்ட்ஸ், இல்லைனா வேறு ஏதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ஏதோ சம் டைப் ஆஃப் ஐடி கார்ட்ஸ் ஷுட் பி சோன். ஏன்னா சைபர் லான்னு கொண்டு வந்தாங்க. மேட் ஹர்ட் ஆஃப் திஸ் சைபர் லான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். பிகாஸ் ஐடினால தட் இஸ் இப்போ வாட்ஸ்அப் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, ஃபேஸ்புக் எல்லாம். இந்த பீரியடில் 2000 பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கோட அட்ராக்ஷன் வந்து நிறைய இல்லாமல் இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் ப்ளூமிங் லைக். அந்த பீரியட்லேயே வந்து ஸ்டில் இட் ஹேஸ் டு பி கிவன் லீகல் அக்னாலஜ்மெண்ட்டுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஐடி ஆக்டை கொண்டு வந்தாங்க. அப்போது எல்லாமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணிக்கிறீங்க, மெயிலில் மெசேஜை ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ கம்பெனி மட்டும் ஸ்லோவாகவே போயிட்டுருக்குமா? அப்போது இட் நீட்ஸ் அ டிராஸ்டிக் சேஞ்ச் இன் த வே த கம்பெனி இஸ் ஆப்ரேட்டிங். அதனால் என்ன பண்ணாங்கன்னா நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ண வேண்டியது. அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக 2013 ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க, த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். இதில் 2013 கொண்டு வந்தால் 2006 to 9 நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க 1956 ஆக்டில். இந்த 2009 ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. 2013 ஆக்ட் 2009 ஒரு பில் பாஸ் பண்ணி அந்த பில் வந்து 2013 ஒரு ஆக்டாக வருது. இது டிராஃப்ட் பில்னு சொல்லுவோம். இதை வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ண பிறகு பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்த பிறகு இது ஆக்டாக மாறும். ஸோ 2009 பில்லாம் வந்து 2013 இது ஆக்டாக மாறிச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹெட்டிங். லெட் அஸ் கண்டினியூ வித் 2000 ஆக்ட் பிட் இன் டீட்டெயில்.